Rehoboth New Life Assembly presents Voice of Victory. இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், கர்த்தர் உனக்காக கர்த்தருடைய ஆவியான இறங்கி கிரியை செய்வார். உனக்கு நீதி செய்கிற நாட்களை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவியான இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வம்சமாகி நீங்கள் நானும் உட்கார்ந்திருக்கோம் அப்படின்னா, இது என்னைக்கோ தாவீதோட கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை. ஒரு மனுஷன், ஆமென் சொல்லுங்களேன், ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு மனுஷனை நம்பி ஆண்டவர் சரித்திரத்தை மாற்ற முடியும். நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம் உங்க குடும்பத்தை மையப்படுத்தி சகல காரியத்தை கர்த்தர் சரித்திரத்தை மாற்ற கர்த்தர் போதுமானவர். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். என்றென்றைக்கும் அது உனக்கு முன்பாக இல்லை, அது சரியான தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி கிடையாது. எனக்கு முன்பாக அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாக. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜஸ்தானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். எல்லாருமா சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். ஆமென். இந்த ஒரு செய்தி எவ்வளோ பேருக்கு உள்ளே வாங்கிட்டு இதன்படி இந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ, ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய எழுப்புதலையும் மாற்றத்தையும் கர்த்தர் செய்வார். சரி, ஓகே. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கூட கர்த்தர் பண்ண ஒரு உடன்படிக்கை, தாவீதின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை இது ஒரு மனுஷனோட மட்டும் பண்ணலை. உடன்படிக்கை பற்றி நிறையா பேசியிருக்கேன். இந்த ஒரு மனுஷனோட மட்டும் கர்த்தர் பண்ணல, இந்த பண்ணுற தாவீதோடு பண்ணுற உடன்படிக்கை வெளிப்படுத்தல் வரைக்கும். ஏன், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்க வர்ற வரைக்கும் தாவீதுடைய சிங்காசனம் நிலையாய் காணப்பட்டுச்சான். ஆமென். இது இன்றைக்கு நான் உங்களோட பேசுகிற காரியம். உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் இனி வரக்கூடிய நாட்களில் என்றென்றைக்கும் பேசப்படுகிற ஒரு பொருளாக கர்த்தர் மாற்றப் போகிறார். இனி உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பத்தை மையப்படுத்தி தான் கர்த்தர் சகல காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறத ஆவியான வெளிப்படுத்துறதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உன் வீடு உன்னுடைய ராஜ்யம். கர்த்தர் உனக்குன்னு ஒரு நிலையான வீட்டை கட்டுவார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் எத்தனை பேர் வருவீங்க, யார் வருவீங்கன்னு தெரியாது. பட் தேவ சமூகத்திலேருந்து நான் தேவனுடைய தீர்க்கமான தெளிவான வெளிப்பாட்டை உங்களுக்கு முன்பாக கொண்டு வரேன். எனக்கு நன்றாய் தெரியும், கர்த்தருடைய ஆவியானவர் உன் வீடு, உன் குடும்பம், உன் வாழ்க்கையை மையப்படுத்தி சில காரியங்கள், மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ இது உங்களுக்கு நடக்கும் என்று என் ஆவியில் உணர்த்தப்படுறேன். கத்தி விராமன் சொல்லுங்களேன். இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடப்பட்டு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி, எல்லாருமா சேர்ந்து வாசிங்க. ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, எல்லாருமா சொல்லுங்க, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நிலைமையை பார்க்கும் பொழுது, தாவீதுடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ண லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரர். போவாசனுடைய பெரிய ரூத்துனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம்ல, போவாசனா சொல்லக்கூடிய பெரிய பணக்காரனுடைய அந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஈசாய். ரூத் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய தகப்பனார் ஈசாய் ஒரு பெரிய பெத்லகேம் ஊரான், பெரிய பணக்காரன், பெரிய ஆடு மேய்க்கிற ஆடுகள் உள்ள பண்ணக்காரன், பெரிய ஒரு வசதியான ஒரு 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 நில அதிபர். சரிங்களா? அப்படிதான் அவருடைய வாழ்க்கை.
அவர் வந்து பெத்லகேம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க எருசலேமுக்கு 8 மைல் தூரத்தில் இருக்கிற அந்த எருசலேமுக்கு அவங்க ஆடுகளை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகுந்த பெஸ்ட் தொழில் செஞ்சாங்க. அந்த நாட்களில் வந்து அந்த எருசலேம் ஆலயத்தில் போய் என்ன காணி கொடுக்குறோமோ அந்த காணிக்கை ஒவ்வொன்றும் இப்போ சாதாரண வச்சுங்களேன், ஒரு புறா குஞ்சு வந்து இங்கே வாங்குறதா இருந்தால் அது வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறோன்னா அந்த எருசலேமில் வந்து அது 1000 ரூபாயாக இருக்கும். அப்படியே பல மடங்கு அது அப்படியே கூட இருக்கும். அதனால அந்த பிஸ்னஸ், ஸோ அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவலில், ஹை லெவலில் பிரதான ஆசாரியனுடைய நேரடியான கண்காணிப்பில் தான் அந்த பிஸ்னஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பிஸ்னஸ்னுடைய மைய பகுதியை பெத்லகேம், சரிங்களா? அந்த பெத்லகேம்ல இருந்து தான் ஆடுகள் சப்ளை ஆகும். அந்த ஆடுகள் சப்ளை ஆகக்கூடிய அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் இருந்தது தான் இந்த தாவீதுடைய தகப்பனார். இந்த தாவீதுடைய பேக்ரவுண்ட் கேட்டின்னு வச்சுங்களேன், அவங்க கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் 8 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்தஸ்தில் இருக்கிறாங்க, எல்லாம் டாப் லெவல். ஏன்னா இவரே தேசத்தில் ஒரு டாப் லெவல் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தன்னுடைய பிள்ளைங்களை இராணுவத்தில் மந்திரிகளாக அந்தந்த ஸ்தானத்தில் அவங்கள உட்கார வச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய ஸ்டாப் லெவல் இருக்கு. ஆனால் கடைசி மகன் 8வது பிறந்த தாவீதை கொண்டு போய் என்ன செஞ்சிடார் தெரியுமா? அவனை மட்டும் கொண்டு போய் யாராலையும் பார்க்க முடியாத ஆடு மேய்க்கிற இடத்துல போய் ஆடு மேய்க்க வச்சிட்டார். அந்த காலத்தில் கவனிங்க, அந்த காலத்தில் வந்து ஆடு மேய்க்கிற தொழில் அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவனா அவனை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டான். ஆடு மேய்க்கிறவன்லாம் ஒரு அந்தஸ்தே கிடையாது. ஆடு மேய்க்கிறவன் என்ன சொன்னாலுமே அது யாருமே, ஏன் ஈவன் தோ போலீஸ் ஸ்டேஷனில், கோர்ட்டில் அந்த ஆடு மேய்க்கிறவங்க வந்து இயேசு பிறந்தான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆடு மேய்க்கிறவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளோ கீழ்த்தரமானவங்க, அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கு ஒரு வீடு கிடையாது, சரிங்களா? இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு குடிசையாவது இருக்கும். ஆனால் ஆடு மேய்க்கிறவங்க வந்து ஒரு வீடு இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க, அப்படி ஒரு குழியை தோண்டி தான் அதுக்குள்ளே தான் படுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த மழைக்காலமாகவும் குளிர்காலமாக இருக்கும், சூடு வரணுன்றக்காக குழியை தோண்டி படுத்துவாங்க. சேம் டைம் அதே குழியில் வந்து தண்ணி ஊற்றி என்ன செஞ்சிருவாங்க, ஆட்டுக்கு தண்ணியும் பாய்ச்சுவாங்க. இதுதான் அந்த ஆடு மேய்க்கிறவனுடைய பேக்ரவுண்ட். ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒரு கூடாரம் கிடையாது, வீடு கிடையாது, அந்தஸ்து கிடையாது. அவனுடைய லைஃப் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்தவங்க அத்தனை பேர் அவனை வந்து ஒரு மனுஷனாவே மதிக்கலை. ஆடு மேய்க்கிறவங்க இஸ்ரவேலில் வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப கேவலமான தொழிலாக தான் அந்த இடத்துல இருந்துச்சு. சரி, ஓகே, பைபிளில் போட்டிருக்குது. சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. அலைச்சல்களில் தேவரீர் எண்ணி இருக்கிறீர். எல்லாம் பாருங்க, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, என்னுடைய துன்பங்களை நான் எவ்வளவு துன்பப்பட்டேன் அப்படின்றத தேவனே நீ கணக்கு வச்சிருக்கீங்க, நீ எண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான் வந்து சரியான டிரான்ஸ்லேஷன். என்னுடைய துன்பங்கள், என்னுடைய வேதனைகள், என் துன்பங்கள்லாம் எவ்வளவுன்னு சொல்லி உமக்கு எண்ணி செஞ்சிருக்கேன். நீங்கள் எண்ணி வச்சிருக்கீங்க. உமக்கு என் துன்பங்கள் தெரியும், உமக்கு என்னுடைய வேதனை தெரியும், உமக்கு என்னுடைய வருத்தம் தெரியும். பாருங்க, அதில் என்னென்னலாம் வருத்தப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தரம் ஆடு மேய்க்கிற வந்தாலும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு ஹைவி பயங்கர டாப் லெவல். இருந்தார் ஆவிக்குரிய ரீதியில் அப்படியே தேவனோடு கூட அப்படியே பழகினாரு, தேவனை கண்ணால் பார்த்தாரு. அவர் எழுதின புஸ்தகம் பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் பல சங்கீதங்கள் அவரால் எழுதப்பட்டது. வாழ்க்கை தரம், ஆவிக்குரிய தரம் பெஸ்டாக இருந்துச்சு. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, ஆவிக்குரிய தரம். பிரதான ஆசாரியனை காட்டிலும் அவருடைய ஆவிக்குரிய தரம் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை தரம், உலக பிரகாரமான வாழ்க்கை தரம் எத்தனையோ வருஷம் ஆனாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகலை. இன்னைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை, ஆராதனை, பைபிள் ரீடிங், ஜெபிக்கிறது, ஊழியம் செய்கிறது, பட்டணத்துக்குள்ள ஊடுருவி பட்டணத்தை பிடிக்கிறது, எதிரிகளை வீழ்த்துறது, ஜெபிக்கிறது, பேய்களை துரத்துறது, விழிச்சுடைய மந்திர கட்டுகளை உடைக்கிறது, சாத்தான் மேல ஒரு எரிச்சல் வச்சிருக்குது, பகை, சாத்தான் மேல பகையும் ஆண்டு மேல அன்பு வச்சிருக்குது. இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பயங்கர தாவீதுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பெரிய உயர்வு காணப்படலை. பல வருஷங்களாக, கிட்டத்தட்ட 13-15 வருஷமா அவனுடைய லைஃப்பில் ஒரு பெரிய வளர்ச்சி உலக பிரகாரமாக பார்க்குற அளவுக்கு அவனுடைய லைஃப் வந்து பெரிய தரம் வரல. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அவனை அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ணி அடுத்த நாளே
அவன் கோலியாத்தை வீழ்த்துறான். கோலியாத்தை வீழ்த்தின உடனே ஒரு பெரிய அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி, கொண்டு போய் ராஜாவை போறான், அரண்மனைக்கு போறான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை அப்படியே போராட்டம். தாய் தகப்பன் கைவிடுறாங்க. அடுத்து சொந்த சகோதரர்கள்லாம் அவனை அந்நியனாக, பட் அந்நியன் மீன் இஸ்ரவேல் ஜனங்க வெளிநாட்டிலேருந்து புறஜாதிகள் அவங்க நாயை தான் பார்ப்பாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல, இந்த அப்பத்தை முதலாவது பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். உடனே அவ புறஜாதி சொல்றா, ஆண்டவரே இந்த பிள்ளைங்கள் சாப்பிட்டு கீழே விழுற துணிக்கு என்ன செய்யுங்க, நாய்கள் தின்னுமே. நாய்கள்னா அவ தன்னை தான் சொல்றான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க புறஜாதிகளை எப்படி பார்ப்பனா, நாய். அப்ப தன்னுடைய சகோதரர்கள், அந்நிய சகோதரர்கள் தாவீதை எப்படி பார்த்தாங்க, நாயமா தான் பார்த்தாங்க. அது மாத்திரம் சொந்த சகோதரர்கள் மாத்திரமல்ல, தாய் தகப்பன் மறந்தே போயிட்டாங்க. தாய் தகப்பன் கைவிட்டாலும் போட்டிருக்கல, தாய் தகப்பன் மறந்துட்டாங்க. தனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறதையே அவங்க அப்பா மறந்துட்டார். அப்படிதான் சிச்சுவேஷன்ல அவன் வாழ்க்கிறான். இந்த நாட்கள்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்றத ஆவியான சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அது உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற நீங்க பாக்கியவான். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல நீங்க பார்த்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய லைஃப்ல ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா பயங்கரமா அவனை அலைய வர்றாங்க. மனைவியே பகைக்கிறான். இவன் ஆராதனை பண்ணி டான்ஸ் ஆடிட்டு வர ஊரே அவனை மெச்சிக்கொள்ளும்போது மனைவி அவனை அவளை பகைக்கிறான். மனைவி பகைக்கிறான், சகோதரனை பகைக்கிறான், மாமனார் பகைக்கிறாரு, கூட இருந்த எல்லாருமே பகைக்கிறாங்க அவனை. மாதிரி நான் நினைக்கிறேன், பைபிளில் தாவீதை பகைச்சது மாதிரி உலகத்தில் எவனுமே பகையை சம்பாதிச்ச அதிகமான ஒரு மனுஷன் தாவீதான். கூட பிறந்த யோவாப், சித்தவா பையன் நினைக்கிறேன், யோவாப் பகைக்கிறான். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியன் அபியத்தார் அவன் பகைக்கிறான். அவனுடைய 3 பிள்ளைங்க, அப்சலோம், அத்தோனியா, அதுக்கப்புறம் 3 பேர் செத்தே போகிறாங்க. அப்சலோம் தன்னுடைய சொந்த தகப்பனை கொலை செய்ய தேடுறான். 3 பிள்ளைங்க செத்து போகுது. நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், என் குழந்தை செத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஊழியத்தையே ஆரம்பித்தேன், என் குழந்தைய மரணத்துக்கு அப்புறம் தான் இங்கே ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன், இல்லாட்டா அந்த ஊழியம் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். 3 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. ஏன்? அவனுடைய மக தாமாருடைய வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சு நாரி போச்சு. பெண் பிள்ளையுடைய வாழ்க்கை ஊர் பறிகிற கேவலம். இவ்வளவு நடந்திருக்குங்க. கூட பிறந்த ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பழகின, நம்பி துரோகம் பண்ண அகித்தோப்பேல் ஃப்ரெண்டு. இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் துரோகங்கள், ஏமாற்றங்கள், தோல்வி. நான் ஆச்சரியப்பட்டேன். அவன் சொல்றான், என்னை எல்லா இக்கட்டுகளும் நீங்களாக்கி விடுவித்தீர் அப்படின்னு சொல்றான். எல்லாம் இக்கட்டுங்க. இந்த சிச்சுவேஷன் தாங்க தாவீதுடைய நிலைமை. தாவீது இப்படிப்பட்ட நிலைமையில தான் எல்லாம் டோட்டலாவே அவனை பகைக்காத ஆளே கிடையாதுங்க. பக்கத்தில் பெலிஸ்தியர் பகைச்சாங்க, அம்மோனியர் பகைச்சாங்க, சீரியர் பகைச்சாங்க. எங்கேயும் போய் தஞ்சம் பண்ண முடியல. அவன் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காக உலகத்தில் எங்கேயுமே போக முடியலங்க. எல்லா இடத்துலையும் அவனுக்கு பிரச்சனை. அவனை பகைச்சவங்க எல்லா கோத்திரமும் பகிச்சிச்சு. 12 கோத்திரம் பகிச்சிச்சு, லேவி கோத்திரம் பகிச்சிச்சு, பெனியமின் கோத்திரம் பகிச்சிச்சு, எல்லா கோத்திரம் பகிச்சிச்சு. நீங்க திங்க் பண்ணணும், தாவீதோட இவ்வளோ சூழ்நிலையில தாவீது கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, சங்கீதம் 41 நீங்க வாசித்து பாருங்க, 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். அப்படின்னு யார் சொல்றா? அப்படின்னு யார் சொல்றா? கூட இருக்கவே அவன் எந்திரிக்க மாட்டாயா? நான் பிராண சிநேகிதனும், நான் நம்பினவனும், என் அப்பம் புசித்தவனும், மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இவன் தான், அவன் எந்திரிக்க மாட்டான், அவன் படுத்தவன் தான் அப்படின்னு சொல்லி ஊர்ல இவனுடைய வியாதியை பத்தி தப்பா பரப்புறான். கேக்குறீங்களா பிரதர் இன்பராஜ் பிரதர்? ஓகே, இந்த 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவளுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். அப்ப சிச்சுவேஷன், இந்த சங்கீதத்தையே தாவீதான் எழுதுறாரு. 41 42 தாவீதான் எழுதுறாரு. ஆண்டவரே, நான் சோம்பலாம் போனா அவன் அவனுக்கு உங்க நாமம் தூஷிக்கப்பட்டுரும். அவன் நான் எப்ப சாவேன், எப்ப விழுவேன் அப்படின்னு காத்திருக்கிறான். ஆனா தயவு செய்த ஆண்டவரே, என் சத்துருக்கள் என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிற என்று அறிவேன். அடுத்தது 12 வாசிங்க. நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கு உம்முடைய சமூகத்தில். ஆமென்.
நடத்துவீர். பிரசன்ஸ் ஆஃப் காட் உன்னை உயிர்ப்பிக்கும். ஹalleluya. பிரசன்ஸ் ஆஃப் காட் உலகத்திலேயே ரொம்ப 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 இனிமையானது தேவ பிரசனம். பிரசன்ஸ் ஆஃப் காட் ஒருத்தர் சுமந்துட்டு வரானா அவனுடைய லைஃப்ல நம்பலாம். தேவனுடைய பிரசனத்தை கொண்டு வரவன் உண்மையாவே அவன் தேவனோடு கூட நெருக்கமாக இருந்தால் கொண்டு வர முடியும். உத்தம குணம் இருந்தால் தான் கொண்டு வர முடியும். உத்தமத்தில் இருக்கிறவன் தான் தேவ பிரசனத்தை கொண்டு வர முடியும். உத்தம குணத்தில் இருக்கிறவனால தான் தேவ பிரசனத்தை ரிலீஸ் பண்ண முடியும். நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? எஸ். அடுத்தது நீங்க வாசிப்ப சங்கீதம் 43 41 3 வாசிங்களே. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவனுடைய சரீரம் அவனுக்கு கோஆபரேட் பண்ணல. வியாதி ஒரு பக்கம். கேட்குறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்கள. எல்லா சிச்சுவேஷனும் அவனுக்கு எகெயின்ஸ்டா இருக்குங்க. பாடி எகெயின்ஸ்டா இருக்குது, மைண்ட் எகெயின்ஸ்டா இருக்குது, உறவுகள் அத்தனை எகெயின்ஸ்டா இருக்குது. எதிரிகள் பகைத்திருக்கிறாங்க, துரோகம் பண்றவங்க ஏராளம். ஒருத்தர் ரெண்டு பேர்ல கூட பிறந்த பிள்ளைங்க அப்படி, மனைவி அப்படி, மாமனார் அப்படி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி, எல்லாம் இதுதான் அவனுடைய லைஃபுடைய இந்த சிச்சுவேஷன் தான். ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்றாரு? எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் சங்கீதம் 42 எழுதுறாரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? சங்கீதம் 41 ஃபுல்லா ட்ராஜடி, சோகம், வேதனை, துன்பம், துக்கம், துரோகம், எதிரிகளுடைய சூழ்ச்சி, இதெல்லாம் 41 42 எழுதுறாரு. சங்கீதம் 40 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? இன்னும் கர்த்தரையே நோக்கிரு, உன் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிற தேவனை இன்னும் துதி. இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேவனை நோக்கி காத்து அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை, அதுல 100% என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறவரைன்னு போட்டிருக்கோம். நான் நினைக்க கடைசி வசனம், கடைசி இல்லை 42 பாருங்க. அந்த வசனத்தை பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய். இதெல்லாம் 41ஆம் சங்கீதத்தில் தொடர்ச்சி எழுதப்பட்டது. நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும். ஹல்லேலூயா. உன் முகத்துக்கு ரட்சிப்பு, உன் முகம் பிரகாசமே அவர்தான். உன் முகத்தை பிரகாசமாக்குறவர் அவர்தான். உன் முகத்தை முகத்திலிருந்து உன் முகத்தை மகிழ்ச்சியாய் மாத்துறதே காட்ஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. கத்தி வராமன் சொல்லுமா. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணும்போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். கவனிங்க, எல்லாம் கவனிக்கணும். ராமன் சொல்லுங்களேன். இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் இதை எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது தான் அது வேற மாதிரி தெரியுது. கர்த்தர் அவன் பாருங்க, ஆடு மேய்க்கிறவனா அவனுக்கு ஒரு வீடு கிடையாது, கூடாரம் கிடையாது, குடிசை கிடையாது. அவன் குழியை நோண்டி தான் படுத்துக்கணும், ஆடுகளோடு படுத்துக்கணும். இதுல இருந்து தான் அவனை கர்த்தர் எடுக்கிறார். எடுத்து அவன் தர எங்க போயிடுச்சு தெரியுமா? கேதுரு மரங்கள். வீட்டுக்குள்ள ஃபுல்லா கட்டில், வீடு ஃபுல்லா சூப்பரா சந்தன வாசனை, அப்படி வீடு பெஸ்ட் வீடு. இவனுடைய லைஃப் ப்ரமோட் ஆயிடுச்சு. தாவீதுனுடைய லைஃப் அப்டேட் ஆயிடுச்சு. டக் 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 மேல வந்துட்டார். ஆனா இந்த ஆணை எங்க தான் தெரியுமா? மோசை போட்ட மாதிரி திரைச்சிலைக்குள்ள தான் கிடக்கு. இவனோட லைஃப் குழிக்குள்ள கடந்தவனை கர்த்தர் கொண்டு வந்து மேல டாப்ல கொண்டு வந்து கேதுரு மரத்துல இவங்க லைஃப் சைக்கிள் ஆரம்பிச்சு இன்னைக்கு பயங்கரமா கார் வாங்கி பெருசா லெவல்ல இவ வேற லெவல் ஆயிட்டாரு. ஆனா சர்ச் திரைச்சிலைக்குள்ள தான், மோசை போட்ட திரைச்சிலை தான். இவர் லைஃப் நல்லா வந்துருச்சுங்க. ஆனா பைபிள்ல ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 10 11 வாசிங்க. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போதும் சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் பொழுதும், நீங்கள் இளைப்பாற பண்ணும் பொழுது நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும், இதெல்லாம் பாருங்க, உங்களை
சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உங்களை இளைப்பார பண்ணும் பொழுது நீங்க சுகமாய் வசித்திருக்கும் போது 11 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். ஒரு இடம் இருக்கும், ஒரு 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 இடம் இருக்கும். தெளிவா சொல்றேன் கேளுங்க. இவர் எப்ப சொன்னது தெரியுமா? மோசே நாட்களை சொன்னது. மோசே நாட்களே சொல்லிட்டாரு, உன் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் உன்னை இளைப்பார பண்ணி நீ சுகமாய் வாசம் பண்ணும் பொழுது, சுகமாய் வசித்திருக்கும் போது, அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்துக்குன்னு ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் உண்டாயிருக்கும். செய்யன்னு கர்த்தர்ல இட் இஸ் மஸ்ட், தட் இஸ் மஸ்ட். அவ்வளவுதான், அது கட்டளை. போன வெள்ளிக்கிழமை அமாவாசை கூட்டத்தில் பேசுறேன். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் கட்டளை. ஆமென். இது கவனிங்க. இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் யோசுவா யுத்தம் பண்றாரு. யோசுவா சுத்திலுமா ஜனங்கள் யுத்தத்தில் எதிரிகளை ஜெயிச்சு ஒரு இளைப்பாது இருந்துச்சு. ஆனால் அப்ப அவர் நினைக்கல ஒரு ஆலயத்தை கட்டணும். கேட்குறீங்களா? அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வரல. சே, ஆண்டவரே சொன்னார்ல. என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னார்? நீ உன்னை நான் இளைப்பார பண்ணி நீ சுகமா இருக்கிற சமயத்தில் ஒரு இடம் உண்டாயிருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்ல. அந்த இதை யோசுவா மறந்தே போயிட்டார். யோசுவா நினைக்கல. நியாயாதிபதி நாட்கள்லையும் மறந்துட்டாங்க. பட் சாமுவேல் நாட்களில் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். பெலிஸ்தர் எல்லாத்தையும் கர்த்தர் சாமுவேல் நாட்களில் ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு. சாமுவேல் கூட அவர் வீட்டில் தங்கியிருந்தாரு. ஆனால் அவர் அந்த திரைச்சேலையில் ஆலயம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் நினைக்கல. அவ்வளோதான், அவரு கூட அந்த எண்ணத்தை கொண்டல. இது தீர்க்க தரிசன புஸ்தகம், இது தீர்க்க தரிசனம். கவனிக்கலாமே? சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்களே. இதுதான் ப்ராஃபஸி. இந்த ப்ராஃபஸியை யாருமே கிட்டத்தட்ட தாவீதுக்கு முன்னால் எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ நியாயாதிபதிகள் எல்லாம் வந்தாங்க. ஒருத்தராகில் நினைக்கல, நாங்கள் இளைப்பார பண்ணி சுகித்திருக்கும் பொழுது ஒரு இடத்தை உண்டாக்கணும். தாவீது நினைக்கிறார் பாருங்க. சங்கீதம் 132 1ஆம் வசனத்தை வாசி, குயிக்க வாசி. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? என் பெட்ல படுக்க மாட்டேன். அப்படிதான், என் வீடாகிய கூட்டாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவது. இவன் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. கவனிங்க, எல்லாம் கவனிங்க. தீர்மானம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிட்டாரு? அன்னைக்கு நைட்டு அவர் டிசிஷன் எடுத்துட்டு அவருக்கு காரியத்தில் உடனே இமிடியட்டா நான் கட்டாயமா தேவனுக்கு ஏதாவது செய்யணும். நான் படுத்துருக்க வீடு சூப்பரா இருக்கு, நல்ல ஏசியில் இருக்கு, பெஸ்ட் வீட்டில் இருக்கு, பெஸ்ட் கார் இருக்குது. பட் சர்ச் ஊழியம் ஆண்டவர் பயங்கரமான திட்டம் வச்சிருக்கிறார். அப்ப பாருங்களேன், பைபிளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகா போட்டிருக்கோம். ஏசியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. தாவீதின் சிங்காசனத்தையும், இது ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் சொல்ல, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி. இன்னைக்கு நான் உனக்கு சொல்றேன், கர்த்தர் உனக்காக கர்த்தருடைய ஆவியான இறங்கி கிரியை செய்வார். உனக்கு நீதி செய்கிற நாட்களை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கத்திதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இவருடைய என்ன எல்லாம் கவனிங்க. இவருடைய என்ன தெரியுமா? இவர் லைஃப்ல நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப யோபுடைய லைஃப்ல ஏற்பட்ட மாதிரி ஒரு உபத்திரம், யோபுக்கு மேல உபத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சங்கடப்பட்டிருக்காரு. ஒருத்தன் கூட அவருக்கு சாதகமா இல்லைங்க. ஒருத்தன் கூட, குடும்பத்தார் எல்லாருமே சாதகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அவ்வளோ அலைஞ்சி இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு இளைப்பாறுதலை கொடுத்துட்டார். ஆமென். இளைப்பாறுதலை கொடுத்தோன்னு தான் யோசிக்கிறாரு, இல்லை நான் தேவனுடைய சிங்காசனத்தை, தேவனுடைய ஊழியத்தை நான் நல்லா செய்யணும். இந்த இடத்துல வந்திருக்கிற எத்தனையோ பேர் உங்க நிலைமையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிற நிலைமையை பாருங்க. அன்னைக்கு அவன் தாவீது யோசித்தான். என்ன யோசித்தான்னா, இல்லை நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஹல்லேலூயா. உடனே கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்றார். நான் உனக்கு என்ன செய்வேன்? உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். ஆமென்.
உனக்கு என்றென்றைக்கும். ஆமென். அப்படின்னா ஆண்டவராய் இயேசு தான் உன் கூட. இயேசு தாவீதின் குமாரன், இயேசு மேசியா. நானே உன் வீட்டில் பிறப்பேன். உன் வீட்டில் பிறந்து நானே என்ன செய்வேன், திரும்பி வந்து நான் வந்து ராஜ்யத்தில் இறந்து என்ன செய்வேன், நான் அரசாட்சிப்படுவேன். கர்த்தருடைய ஆவியான இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வம்சமாகி நீங்கள் நானும் உட்கார்ந்துருக்கோம். அப்படின்னா இது என்னைக்கோ தாவீதோட கூட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை. ஒரு மனுஷன், ஆமென் சொல்லுங்களேன், ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு மனுஷனை நம்பி ஆண்டவர் சரித்திரத்தையே மாற்ற முடியுது. சரித்திரத்தை, உலகத்தையே மாற்ற முடியுதுங்க. ஏன் உலகத்தை, ஆமென், இரண்டாம் வருகை, நியாய தீர்ப்பு, இது ஏன் மாற்ற முடியுது? அதுக்கப்புறம் நீங்க பைபிள்ல எல்லா இடத்துலையும் வாசித்து பாருங்க. தாவீது குடும்பத்துக்கு, தாவீது குடும்பம், தாவீது குடும்பத்தோடு நான் செய்த உடன்படிக்கை. தாவீது குடும்பம், தாவீது குடும்பம், நான் யூதா குடும்பத்தோடும் தாவீது குடும்பத்தோடும். கவனிக்கிறோம், ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சவங்கள வெடிக்கிற மாதிரி ஆமென் சொல்லுங்களேன். இவன் செஞ்ச ஒரு காரியம் என்ன? இவன் வந்து யாருமே செய்யாத ஒன்றை, மோசே நாட்கள்லேருந்து சாமுவேல் நாட்கள்லேருந்து யாருமே செய்யாத, சவுல் நாள் வரைக்கும் யாருமே செய்யாத ஒன்றை இவர் யோசிக்கிறார். ஏய், நான் இளைப்பாறிட்டேன், இப்போ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். இதுதான் அவர் எடுத்த ஒரு தீர்மானம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் எடுத்த தீர்மானமே அதுதாங்க. கவனிக்கிறீங்களா? அவர் ஆமென் சொல்லுங்களேன். அவர் எடுத்த தீர்மானமே அதுதாங்க. இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட பார்க்குறாரு. அவனோட கூட கர்த்தருடைய ஆண்டவர் அவனோட உடன்படிக்கை பண்ணுறாரு. அது உடன்படிக்கை என்ன தெரியுமா? உன் குடும்பம் தான், உன் குடும்பத்தை மையப்படுத்தி தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா தீர்க்கதரிசனமே தாவீது குடும்பம், தாவீது குடும்பம், தாவீது குடும்பம். மத்தேயு, மார்க்கு, யோவான்ல அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் வரைக்கும் தாவீது குடும்பத்தை மையப்படுத்தியே தீர்க்க தரிசனங்கள் அமைஞ்சிச்சுங்க. புரிஞ்சவங்களா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் எடுத்த ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. நல்லா வெடிக்கிற மாதிரி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம் உங்க குடும்பத்தை மையப்படுத்தி சகல காரியத்தையும் கர்த்தர், சரித்திரத்தை மாற்ற கர்த்தர் போதுமானவர். நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்க சில பேருடைய குடும்பத்தை கர்த்தர் மையப்படுத்தி ஆண்டவர் பட்டணத்தின் சரித்திரத்தை, ஏன் சில சரித்திரங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு தாவீது தேவைப்படுது. அந்த தாவீதுடைய வம்சம், ஆமென் சொல்லுங்களேன், அவன் குடும்பத்தை 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 மையப்படுத்தி தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் வந்துருச்சுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கவனிங்க. அப்ப இன்னைக்கு பார்க்குறோம், அவன் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி அதோட நிற்கல. ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை, நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் உனக்கு வீட்டை கட்டுவேன், நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். அந்த வீடு நிலையா இருக்கும், அது என்றென்றைக்கு இருக்கும். ஓ, ராஜஸ்தானம் என்றென்றைக்கு நிலைப்படுத்தப்பட்டிருக்கும், எனக்கு முன்பாக இருக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்கள ஆமென் சொல்லுங்க. ஓகே, கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்போ என்ன சொல்ல போறேன்னு புரிந்து கொள்ளுங்க. இப்போ தாவீது என்ன செய்கிறாரு? அவர் எடுத்த ஒரு பொருத்தனை, அவர் எடுத்த உடன்படிக்கை, அவரோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்றார். உடன்படிக்கை பண்ண உடனே அந்த உடன்படிக்கை வந்து இப்போ நான் சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். சாஸ்திரிகளாக இருக்கட்டும், எவனோ பெரிய கொம்பனா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி, நீ ஆடு மேய்க்கிறவன் இருந்தால் கூட உன் லைஃப்பை பற்றி பிரச்சனை இல்லை. நீ ஆண்டரோட நீ எப்படி இருக்கிற? பாஸ்டர், நான் 30, 15, 20 வருஷமாக நான் இப்படியே என் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, பரிசுத்தம், ஜெபம், இப்படி தான் வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு உன் சரித்திரம் மாறுது. கர்த்தர் உன் சரித்திரத்தை, உன் குடும்பத்தினுடைய காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்ட்ராங்கா மாத்துறாரு. இழப்புகள் அதிகமா இருக்கலாம், எதிர்ப்புகள் அதிகமா இருக்கலாம், போராட்டங்கள் அதிகமாக. திஸ் இஸ் யுவர் டைம். உன் சரித்திரத்தை மாற்றி எழுதுகிற நேரம் இது.